மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இந்த சிற்பக்கலைக்கு வரதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் தினேஷ் ராகவன். நான் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் பக்கத்தில் தேவூர் பக்கத்தில் இருக்கேங்க சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக அந்த வேலை செய்கிறேன். சிற்ப வேலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குலத்தொழிலோ இல்லை என்னோட தெரிஞ்சவங்க சர்க்கிளையோ பெருசாக யாரும் இல்லைங்க சார். நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர். படிக்கும்போது பெருசாக ஒன்றும் ஸ்டடீஸில் அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை. ஏதாவது ஒரு கலை சம்மந்தப்பட்ட வேலையில் செய்யணுன்றது என்னோடய ஆசை. கலைன்றது எல்லோரும் பெரும்பாலானது ஓவியக்கலை இந்த மாதிரி எல்லாம் சிம்பிளான இதுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் இந்த சிற்பக்கலை மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதனால் எங்கள் பக்கத்தில் இருக்க கலை காமராஜ் மற்றும் விஸ்வநாதன் சொல்லிட்டு சப்தியானி இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டிருந்தோம். எனக்கு ஒரு 4 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டேன். இப்போ ஒரு 5 வருஷமாக தனிப்பட்ட முறையாக வேலை செய்கிறாங்க. சரிங்க சார். இது வரைக்கும் எத்தனை ஆலயங்கள் செஞ்சுருக்கீங்க சார்? இது வரைக்கும் ஒரு 27 ஆலயங்கள் தனிப்பட்ட முறையில் செஞ்சுருக்கேன். சப்கான்ட்ராக்டாக, அதாவது இன்னொருத்தர் வேலை எடுத்து நம்மகிட்ட ஒரு தொகைக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70 வேலை செஞ்சுருக்கேங்க சார். நிலைகள் சார் என்னங்க சார்? எத்தனை நிலைகள் செஞ்சுருக்கீங்க சார்? ஒரு 3 நிலை கோபுரம் இந்த மாதிரி வரைக்கும் தனியாக செஞ்சுருக்கேங்க சார். இப்போது ஓரளவுக்கு ரொம்ப பெரிய வேலைக்காரன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு இல்லைங்க சார். சிம்பிளான வேலைகள்லாம் கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்கோம். இப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் ஆச்சுங்க கும்பாபிஷேகம் நடந்து. இப்போ இந்த கோயிலெல்லாம் முழுக்க நம்ம வேலை செஞ்சதுங்க. அந்த பக்கம் பின்னாடி ஒரு 7 குதிரை போட்டிருக்கோம். பெரும்பாலான அந்த குதிரை மினி இந்த மாதிரி வேலை நம்ம அதிகமாக செய்கிறோங்க சார். சரிங்க சார். ஒரு ஆலய கட்டுமான கலையில் ஈடுபடுறதுக்கு எவ்வளோ காலம் சார் அனுபவம் வேணும் சார்? அனுபவன்றது நம்ம பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா 6 மாதத்தில் வேலை கற்றுக்கிறவங்க இருக்காங்க, 60 வயசானால கற்றுக்கிறன்றது இல்லை. நம்மளோட ஆர்வம் தான் சார் காரணம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் போயிட்டு நான் வேலை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வர இந்த காலத்தில் காலங்காலமாக வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஒரு வயசானவர் வேறு ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பார். திடீர்னு இந்த சிற்பத்தொலைக்கிற வந்துடுவார். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆள் மாதிரி மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். இப்போ என்னோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2014 வேலைக்கு வந்தேன். இன்றைக்கி 2024 ஆகுது. 10 வருஷமாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் எனக்கு வயசு கம்மி. எனக்குன்னு தெரிஞ்ச ஒரே தொழில் இந்த தொழில் மட்டும்தான். இந்த தொழில் தவிர நான் வேறு எந்த வேலைக்கும் போனதில்லை. எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. படித்த படிப்புக்கான வேலைக்கும் போகலை. ஆனால் இப்போ வேறு ஒருத்தர் ஒரு 40 வயசு வரைக்கும் வேறு ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் திடீர்னு ஒரு 10-20 நாளில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கோயில் வேலை செஞ்சுருப்பார். ஆனால் பார்க்குறவங்க கண்ணுக்கு என்ன ஆகுனா, என்னையும் அவரையும் கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் வயசான ஆளுன்றதுனால அனுபவம் இருக்கின்ற நிலைமையில் இருப்பார். வயசு கம்மி தான், அனுபவம் அதிகம். சரி சார். இப்போ இந்த ஆலயம்ங்கிறது வந்து எதுக்கு கட்டுறாங்க சார்? கோயிலுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் ஒரு திறவுகோல் தான் கடவுள். எல்லாருக்குள்ளேயும் ஏகப்பட்ட விதமான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கடவுள்ன்ற நம்பிக்கை இல்லாதவனும் சாதிச்சிருக்கான், இருக்கிறவரும் சாதிச்சிருக்காங்க. இல்லாதவங்களை வந்து நம்ம மட்டம் சொல்லவோ இருக்கிறவங்கள வந்து உயர்வாக சொல்லவோ நம்ம விரும்பலை. கடவுள்ன்றவர் நமக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து நமக்கான நல்வழி காட்டுறவங்க. அது கடவுளாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கைக்காக கட்டுற கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருன்ற ஒரு அதீத நம்பிக்கை தாங்க சார். அந்த கடவுள் இருக்காரு இல்லைன்றது அப்பாற்பட்டது. என்னை பொறுத்தவரை கடவுள் இருக்கார். கடவுள் இருக்கிறனால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். நான் எல்லோரும் இந்த இடத்துல இருக்காங்க. ஒரு 10 பேர் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 10 பேரும் ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துக்கு போகணுன்னா எங்கே போங்க? முதல்ல போகிறது ஒரு ஆலயம். அப்போ அந்த ஆலயம் வேணும். அந்த ஆலயம் செய்கிற நாங்கள் வேணும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் கட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு சில அளவுமானங்களும் நியமனங்களும் இருக்குது. ஆதி காலத்துலேருந்தே பெரியவங்க கொடுத்துருக்காங்க. வாழையடி வாழையாக நாங்கள் அதோட பிரகாரம் கட்டிகிட்ருக்கோம். ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு ஆலயத்தை டக்குன்னு கட்டிட முடியாது. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை ஒரு ஆலயம். ஒரு வீடோ ஒரு கல்யாணமோ ஒரு தனிப்பட்ட மனிதனோட சமாச்சாரம் அது. ஆனால் ஒரு ஆலயன்றது ஒரு மொத்த ஊரோடது. ஒரு ஊரோடது, ஒரு சமூகத்தோடது, ஒரு பொறுப்பான ஒரு சமூகத்தோடது. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆலயன்றது ரொம்ப பெரிய விஷயம். சின்ன சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயம் இல்லை. அதனால் ஆலயம் கட்டுறவங்க இப்போ ரொம்ப குறைவான அளவில் இருக்காங்க. சரிங்க சார். இப்போ வந்து எந்த மதத்துக்கு யார் வேணாலும் இந்த கலையை கற்றுக்கலாம் சார்? கலைன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது மதத்துக்கோ ஜாதிக்கோ அப்பாற்பட்டது. ஸோ அதனால் கலைன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ கலைன்றது பெரிய விஷயம், ஆனால் அது மதன்றது பெரிய விஷயம் இல்லைன்ற. இப்போது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், புத்திஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க.
இருக்கிற எல்லாரும் கற்றுக்க வேண்டியது தான் கலை. கற்றுக்காமல் விட்டால் தான் தவிர கற்றுக்கிறதுல என்னதில்லை. இப்போ ஒரு வேறொரு சமூகத்தார் என்னோட சமூகத்தார் கோயில் கட்டலாமான்னு கேட்டால் கட்டலாம், தவறு ஒன்றும் இல்லையே. அவர் என்னோட நம்பிக்கையே திறந்து வைக்கிறார். எனக்கான வேலையை தான் அவர் செய்கிறாரு. அவர் அப்படின்றப்போ தாராளமாக பண்ணலாம். கடவுளுக்காக தானே பண்ணுறாரு. இப்போ மற்ற மதத்துக்காரவங்க வந்து செய்யும்போது செய்யலாம், ஓகே. அரசு அங்கீகாரம் பெற முடியுமா சார்? அரசு அங்கீகாரம் பெறன்றது இப்போ தாராளமாக பெறலாம். பெற முடியாமலாம் ஒன்றும் இல்லை. திறமை இருக்கிறவங்க பெறலாம். நான் அதுக்காக தான் பிறந்தேன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நான் அந்த தொழிலை கற்றுக்க போகிறேன். நான் ஒரு தொழில் நான் இருக்கிறேன் அப்படின்னா அதில் நான் எந்தளவுக்கு மென்மேலும் நான் வளரணும், அந்தளவுக்கு எனக்கான அங்கீகாரம் தாராளமாக கிடைக்கும். அதுக்காக நான் வளரணும். எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் தன்னை போல எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு போலும்பொழுது அது சுத்த முட்டாள்தனம். சரிங்க சார், இப்போ அனுபவ ரீதியாக நீங்கள் செய்கிறீங்க. அதில் என்னென்ன பலன்கள் வந்து உங்கள்கிட்ட வர கஸ்டமர் பெறாங்க சார்? பலன்கள் பெறதுன்றது பலன்கள்னு பெரும்பாலும் ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கான ஒரு அங்கீகாரமே கிடையாது. சொல்லப்போனால் தினேஷ் ராகவன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு 10ஓட 11. ஆனால் இன்றைக்கி எனக்குன்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குது. காரணம், நான் இந்த வேலை செய்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையான 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 இது இருக்கலாம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேலைக்கு நான் வரப்போ, டெய்லியும் காலைல என் பைக் எடுத்துகிட்டு நான் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறப்போ, நான் ஒரு சிற்பி, நான் ஒரு கோயில் உருவாக்குறேன், நான் 4 பேர் கையெடுத்து கும்புற ஒரு சிலையை வடிக்கிறேன் அப்படின்ற இடத்துல எனக்கான ஒரு மதிப்பு கூடுது, எனக்கான ஒரு பொறுப்பு கூடுது. அந்த பொறுப்புன்றது சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிவு போகிறதில்ல. கொஞ்சம் சின்ன சின்ன கவனமான விஷயங்களை நான் பண்ணும்போது தான் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரன்றது 10 பேருக்கு உபயோகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி என்னோடய பேருன்றது ஓரளவுக்கு இப்போ சொல்லப்போனால் நீங்கள் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு பேர் இருக்குன்ற அளவுக்கு தானே அந்த இது. ஓகே ஓகே. இந்த நேரத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல யாருக்கு சார்? கண்டிப்பாக என்னோடய பேரண்ட்ஸுக்கு சொல்லுவேன். கண்டிப்பாக பெருமாள் சுமதி அப்பா கிளம்ப இருக்கார். அப்பா இருக்க வரைக்கும் பெருசாக அவரோட அருமை எதுவும் தெரில. அவர் இல்லாததுக்கு அப்புறம் அவரோட பேருன்றது ரொம்ப நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த வேலைக்கு வரப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்தளவுக்கு பெரிய வருமானன்றது இந்த என்னோடய வேலையில் ஆரம்ப காலத்தில், ஏன்னா கற்றுக்கும் போதுன்றது நம்ம ரொம்ப பெருசாக இருக்காது. அதனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் நான் மேலே வரன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. பேரண்ட்ஸுக்கு சொல்லணும், என்னோட குருநாதர்களுக்கு சொல்லணும், காமராஜ் மற்றும் விஸ்வநாதன், அவங்க ரெண்டுத்துக்கு நான் கண்டிப்பாக பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்றப்போ தூக்கி கொடுப்பாங்க. காமராஜன்றவரே எனக்கு சொந்த அண்ணன் மாதிரி. எனக்கு அண்ணனா அவர் வழிகாட்டினார், குருவா விஸ்வநாதன் வழிகாட்டினார். இவங்க 2 பேர் இல்லைன்னா இன்னைக்கு நான் சுத்தமாக எந்த ஒரு இது இல்லை. அவங்க பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிறார் சார். சார் இப்போது எனக்கு பக்கபலமாக உறுதுணையாக என்னோட மனைவி. என்னோட மனைவி பேர் காயத்ரி. எங்களுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆகுது. அவங்க இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கான், பேர் ராவணன். ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. இப்போ நான் ஒரு 4 நாள் 5 நாள் வீட்டுக்கு வரலனாலும் என்னோடய ஃபேமிலியாக ரன் பண்ணுறாங்க. இப்போ இன்னமும் என்னோடய குருநாதர் 2 பேரும் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏதாவது ஒன்றாலும் தெளிவுபடுத்திக்கிறோம். எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் அவங்களோட தான் முன்னாடி. சரிங்க, இது வந்து ஃபியூச்சரில் இதை எந்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்றீங்க சார்? சார் காலன்றது நம்ம எந்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கோம். பிளான்ன்றது ஒன்றும் இல்லை சார், மென்மேலும் கற்றுக்கிட்டே இருக்கேன். நான் அந்த வேலையில் நான் முழுசாக கற்றுக்கிட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயம் போகுது. நான் வேலைக்கு வந்த முதல் நாள் என்ன உணர்ந்தனோ இன்ன வரைக்கும் அதுதான் உணர்றேன். நாளைக்கு ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். அவ்வளோ செகண்ட் ஒரு நிமிஷமும் கற்றுக்கிட்டு தாராளமாக சார். நான் அந்த வேலையில் இப்போ 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷன்றது எனக்கு பெருசாக இருக்கலாம், எனக்கு முன்னாடி 30 வருஷம் இருக்கவங்களுக்கு சின்ன விஷயம். அவர் என்ன கற்றுக்கிறாரோ அதை நான் அவருக்கு வம்ச வழியாக கற்றுக்கணுன்ற ஆசை. எல்லா விஷயம் கற்றுக்கணும். சொல்ல போனது எனக்கு என்ன ஆசைன்னா இந்த தொழில் அடுத்த வேறு என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம், இன்னும் மென்மேலும் என்ன பண்ணலான்றதை டெய்லி கற்றுட்டு இருக்கேன். உங்கள் மூலியமாக அதில் எவ்வளோ பேர் சார்? என்னோட மூலியமானு சொல்லப்போனால் ஒரு 10 பேர் பக்கமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர் பக்கமாக வேலை செய்கிறாங்க. என் கூட இருந்து வேலை செய்கிறவங்கன்ற பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் ரெகுலராக இருக்காங்க. மற்றவங்களாம் எனக்கு வேணும்னா கூப்பிட்டுப்பேன். அதாவது வேலைகள் அதிகமாக இருக்கும்போது ஆட்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த வேலைன்றது சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு 10 கோயில் என்கிட்ட இருக்குன்னா நான் ஒரு 50 பேர்த்த கூட கூப்பிட்டு வேலை செய்யலாம். நாளைக்கு என்கிட்ட 10 கோயில் கும்பஸ் ஆகிடுச்சு அப்படின்றது தெரியாது. ஆனால் வேலைன்றது நிரந்தரமாக இருக்குங்க சார். சரி, இப்போ வந்து முன்னாடி இருக்கிற அந்த மரியாதை வரவேற்பெல்லாம் குறைஞ்சிருக்கு, எதனால சார்? அது சும்மா எல்லாம் சொல்கிறதுக்காக நாமளும் சொல்ல முடியாது. தொழிலுக்கும் கலைக்கு உண்டான மரியாதை எப்பயும் குறையாது. கலைக்கு உண்டான மரியாதை குறையவே குறையாது. கலைஞர்களுக்கு உண்டான மரியாதை வேணால் குறையலாம். ஒரு என்னோடய கலையை நான் சரியாக செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னோடய கலைக்கு மரியாதை இருக்கும், எனக்கும் மரியாதை இருக்கும். நான் அதை சரியாக செய்யாத பட்சத்தில் மரியாதைன்றது குறையிறது அது ஒன்றும் மனுஷங்களோட இயல்பே அதுதான். நான் என்னோடய வேலையும் சரி என்னோடய தொழிலையும் சரி சரியான அளவு நான் நேசித்தேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கான மரியாதை தன்னப்பால் கிடைக்கும். அதுதான் உண்மை.
ஓகே ஓகே. இந்த ஆலய சிற்பக்கலைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன அறிவுறுத்தீங்க? பெருசாக ஒன்றும் இல்லைங்க சார், ஏன்னா நானும் இளைஞன் தான், அவ்வளோ வயசாக ஒன்றும் ஆகலை. நான் என்ன சொல்ல வரேன்னா 10 நாளில் எந்த வேலையும் முடிவு பண்ணாதீங்க. 10 நாள் வேலை செஞ்சுட்டு 11ஆவது நாள் எனக்கு இந்த வேலை பிடிக்கணுன்றது போய் எந்த ஒரு தொழிலை நீங்கள் ஆர்வத்தோடு எடுக்க போகிறன்றது, ஆர்வன்றது வேறு, தொழில்ன்றது வேறு. ஆர்வத்தோடு அந்த தொழிலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஆர்வம் தொழிலாக மாறுறதுக்கு நாளாகும். ஆர்வன்றது 5 நாள் தான், தொழிலுன்றது ரொம்ப நாட்கள் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிற வரைக்கும் நல்லது. சரி சார், இப்போ வந்து கோயில் வேலை செய்யணுங்கிறவங்க உங்களை எப்படி சார் தேர்வு பண்ணுறாங்க? எது அடிப்படையில் உங்களை? அதாவதுங்க சார், நாங்கள் விளம்பரம் எங்கேயும் கொடுக்கறதில்ல. அதாவது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா அப்படின்றது அது தேவையில்லாதது. பூன்றது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே இதுக்கு நம்ம விளம்பரம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் எங்கேயும் நாங்கள் யார்ட்டையும் விளம்பரம் பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு வேலை நல்ல விதமாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன தன்னப்பால் அந்த வேலையை பார்த்துட்டு கூப்பிட போகிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு 0ன்னு வைங்களேன், இன்றைக்கி நான் ஒரு 10 கோயில் வேலை செஞ்சுருக்கேன். 10 கோயிலை பார்த்துட்டு என்ன இன்னொரு 10 பேர் கூப்பிட்டாங்க. ஒரு கோயிலுக்கு 4 பேர் கூப்பிட்டா கூட 10 கோயிலுக்கு 40 பேர் ஆச்சு. அந்த மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ வேலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுதான் உண்மை. சரி சார், இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு இப்போ போகிறீங்க, அவங்க வந்து அந்த இடத்துல விலைவாசி ஏற்றதுனால உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? சார், நீங்கள் கேட்குறது சம்பளம் வந்து சரியாக வராதுன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். இப்போது ஒரு கோயிலில் எனக்கு சம்பளம் இருக்குது, இன்னொரு கோயில் இல்லைன்ற பட்சத்தில் நான் அதை எடுத்து மாற்றி போட்டு தான் ஆகணும். இப்போ எல்லா கோயிலையும் சரியாக கொடுக்குறாங்களான்றது சொல்ல முடியாது, நம்ம அனுசரித்து போகிறது தான். இப்போ இன்றைக்கி தரலன்றதுனால நாளைக்கு எனக்கு இன்னொரு கோயில் கூப்பிடுவாங்க, நம்ம அதில் சேர்த்து வாங்கிக்கலாம். இல்லையா போதும், இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு இருந்தாலே போதும் சார், அதுக்கு மேலே வேறு என்ன பண்ண போகிறோம்? கஸ்டமரை நீங்கள் அப்படி தான் தக்க. கண்டிப்பாங்க சார், எனக்கு இப்போ வர்றது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இருக்கிறவங்க தராங்க, இல்லாதவங்க தகவல் சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அது ஏமாத்துன்றதை எடுத்துக்க முடியாது. நான் கலை, நான் அதை உருவாக்குறேன், அவ்வளோதான், என்னுடைய வேலை முடிஞ்சது. அவங்க அதுக்கு எனக்கான ஊதியத்தை கொடுக்குறாங்கன்றது சரிதான். அவங்களால முடிஞ்சால் கொடுக்குறாங்க, முடியல அது நம்ம ஒன்றும் பண்ண முடியதில்லை. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.